الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله عز وجل في كلامه العزيز شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان إلى آخر الآية صدق الله العظيم. அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ்வின் அருளை மழையாக பொழிவிக்கின்ற பாவக்கரையோடு பாவ மீழ்ச்சிக்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களின் பாவங்களை கூட அப்படியே கழுவி துடைத்து விடுகின்ற, நரகம் கட்டாயமாக்கப்பட்ட இலட்சோப லட்சம் பேரை கூட மன்னித்து சொர்க்கவாதிகளாக மாற்றி விடுகின்ற புனித ரமலான் மாதம் எமது வாழ்நாளில் மீண்டும் ஒரு விடுத்தம் எம்மை நோக்கி வந்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இம்மாதத்தில் நாம் புரிய வேண்டிய பிரதான நல்லமல்களில் அல் குர்ஆனுடனான நெருக்கத்தை பலப்படுத்துவது மிக முக்கியமானதொரு வணக்கமாகும். அந்த வகையில் ரமலானும் குர்ஆனும் எனும் தலைப்பில் முக்கிய சில விடயங்களை இன்றைய ரமலான் நற்சிந்தனை மூலம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எதிர்பார்க்கின்றேன். நான் தலைப்பில் ஓதியிருந்த திருவசனத்தில் ரமலான் மாதத்திலேயே நாம் அல் குர்ஆனை இறக்கி அருளினோம் என அல்லாஹ் குறிப்பிடுவதில் இருந்து ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் இடையேயான நெருக்கம் எவ்வளவு பலமானது என்பதை நாம் இலகுவில் புரிந்து கொள்ள முடியும். அல் குர்ஆன் அது ஒப்பற்ற அருளாகும். அது மனித உடலுக்கும் அவனது உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் அருமருந்தாகும். அது நேர்வழி, அது பரக்கத் பொருந்தியது, அது நல்லுபதேசம். அல் குர்ஆன் ஆனது அது மனதுக்கும் முகத்திற்கும் ஒளி, அது உள்ளத்துக்கு அமைதி, அது அகத்துக்கும் புறத்துக்கும் அழகு, அது எமது வாழ்க்கைக்கு வெற்றி என குர்ஆன் குறிப்பிடுகின்றது. அன்பானவர்களே, மழலை பருவத்தில் உள்ள குடும்பத்தில் அனைவராலும் நேசிக்கப்படுகின்ற ஒரு குழந்தையோடு எப்படி நாம் அனைவரும் ஒட்டி உறவாடுவோமோ, அக்குழந்தையை எம்மோடு இறுக அணைத்து கொள்வோமோ, உண்மையில் அது போன்றதொரு நெருக்கமான உறவை நாம் குர்ஆனோடு பேணுகின்ற போது நிச்சயமாக குர்ஆன் எமக்கு அனைத்தையும் பெற்றுத்தரும். எமது அழகான வீடு, எமது மனைவி மக்கள், எமது வாகனம் போன்றவற்றுடன் நாம் கொண்டிருக்கின்ற அன்புக்கு இணையான அல்லது அதை விடவும் அதிகமான அன்பை நாம் குர்ஆனுடன் வளர்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். குர்ஆனுடன் நாம் நெருக்கமான உறவை பேணுகின்ற போது அது நிச்சயம் ஈருலகிலும் எமக்கு உயர்வையும் வெற்றியையும் தேடித்தரும். சகோதர சகோதரிகளே, இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன் வயல்லாஹு பிஹி ஆகரீன். இத்தொரு குர்ஆனானது அதன் மூலம் அல்லாஹ் ஒரு கூட்டத்தாரை உயர்த்தி விடுகின்றான், அதன் மூலம் ஏனையோரை தாழ்த்து விடுகின்றான் எனும் சஹீஹ் முஸ்லிமில் பதிவாகி இருக்கின்ற நபிமொழியானது உலகாதாய நோக்கங்களில் உயர்வையும் கண்ணியத்தையும் தேடி அலைந்து கொண்டிருப்போருக்கு நிலையான கண்ணியமும் உயர்வும் அல்லாஹ்வின் கலாமாகிய அல் குர்ஆனுடன் நெருக்கமாகுவதிலிருந்தே இருக்கின்றது என்ற தெளிவான செய்தியை சொல்லி வைக்கின்றது. சஹாபாக்கள், சலஃபு சாலிஹீன்கள், இமாம்கள் ரமலான் மாதத்தில் குர்ஆனுடனான தமது உறவை மிகவும் மேம்படுத்தி இருந்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகையின் போது ஒரே ரக்காத்தில் முழு குர்ஆனையும் ஓதி முடித்து தனது இரவை உயிர்ப்பிப்பார்கள் என்றும், இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பகலில் ஒரு குர்ஆன், இரவில் ஒரு குர்ஆன் என ரமலானில் மாத்திரம் 60 குர்ஆன்களை ஓதி முடிப்பார்கள் என்றும் சலஃபு சாலிஹீன்கள் இணைய காலங்களில் புரிந்து வந்த உஃபரியான மேலதிகமான நல்லமல்களை கூட ரமலான் காலத்தில் குறைத்து கொண்டு அல்லது முழுமையாக நிறுத்திவிட்டு அல் குர்ஆனை ஓதுவதிலும் அதனை ஆய்வு செய்வதிலும் ரமலானின் பெரும்பாலான நேரத்தை செலவிடுவார்கள் போன்ற செய்திகள் பதிவாகி இருக்கின்றன. அன்பான உறவுகளே, அல் குர்ஆனுடன் நான் மிகவும் நெருக்கமாக உறவாடுவதும் அதனை அதிகமாக ஓதுவதும் அதன் மொழிபெயர்ப்பை வாசிப்பதும் அதனை சிறிதளவேனும் விளங்க முயற்சிப்பதும் உலமாக்கள் மூலம் நடாத்தப்படுகின்ற குர்ஆன் விரிவுரை வகுப்புகளில், தஜ்வீத் வகுப்புகளில் அமர்ந்து குர்ஆனை கற்பதும், சிறு சிறு சூறாக்களை மனனமிடுவதும், மனனமிட்ட சூறாக்களை மீட்டுவதும், குர்ஆனை தொழுகையில் திலாவத் செய்வதும், அதன் போதனைகளை கடைபிடித்தொழுகுவதும் அதன் கட்டளைகளை ஏனையோருக்கும் எடுத்துச் சொல்வதுமே குர்ஆனுடன்
நாம் நெருக்கமான உறவை பேணுகின்றோம் என்பதற்கான அளவுகோல்களாகும். எமது சமூகத்தில் பலர் ரமலான் மாதத்திலேனும் குர்ஆனுடன் எவ்வித தொடர்பு மற்றவர்களாக இருப்பதானது ஈருலகிற்கும் அஃபாக்கியத்தனமாக அமையும் என்பதை அவ்வாறானவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். وقال الرسول يا رب إن قوم اتخذوا هذا القرآن مهجورا. இன்னும் மறுமையில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் கூறுவார்கள், எனது இறைவா, நிச்சயமாக எனது சமூகத்தார் இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கிவிட்டார்கள். அன்பானவர்களே, உண்மையில் குர்ஆனுடன் தொடர்பற்று இருப்போருக்கு எதிராக நபி அவர்கள் மறுமையில் அல்லாஹ்விடம் எப்படியானதொரு பாதகமான முறைப்பாட்டை செய்வார்கள் என்பதை இவ்வசனம் எச்சரிக்கின்றது. முஸ்லிம் சமூகத்தில் அதிகமானோர் அல் குர்ஆனுடனான தொடர்பை துண்டித்திருப்பதன் காரணமாகவே உலகளாவிய முஸ்லிம் சமூகம் நவீன உலகில் மிகவும் பலவீனமான சமூகமாக மாறி இருப்பதற்கு பிரதான காரணமாக இருக்க வேண்டும். ரமலானில் எமது வீடுகள், எமது மஸ்ஜிதுகள், வேலைத்தலங்கள் என அனைத்து இடங்களையும் குர்ஆனிய சூழல் உடையதாக மாற்றி அமைக்க நாம் முயல வேண்டும். அல் குர்ஆனுடனான எமது நெருக்கத்தை பலப்படுத்தி கொண்டு ஈருலகிலும் அருட்பாக்கியங்களை பெற அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.